வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். OMPயின் ஏமாற்று நாடகம். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வெடித்தது போராட்டம். காவல்துறையினர் அராஜகம். நல்லூரில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்றவருக்கு 9,50,000 ரூபாய் அபராதம். யாழ் போதனாவுக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்த விபத்து. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சி. சுரேஷ் அலையின் தடுப்பு காவல் மேலும் நீடிப்பு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எதிர்வரும் அக்டோபருக்கு பின் இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை. யாழில் திருடப்பட்ட கோடி ரூபாய் நகைகளை அடகு வைத்து மோட்டார் சைக்கிள் வாங்கிய சந்தேக நபர். தண்ணீர் என ரசாயனத்தை பருகிய சிறுமி பலி. வவுனியாவில் இருந்து உறவினர் வீட்டுக்கு சென்ற போது துயரம். ஒன்றுடன் ஒன்று மோதிய மோட்டார் சைக்கிள்கள். 2 பிள்ளைகளின் தந்தை பலி. நுவரெலியா பேருந்து விபத்தில் ஒருவர் பலி. கனேடிய இறக்குமதி வாகனங்கள் அனைத்திற்கும் 50% வரி. டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கு மோதலில் முன்னேற்றம் கண்ட பேச்சுவார்த்தை. இலக்கில் இருந்து விலகும் கோர்மூஸ். தொடர்பென விரிவான செய்திகள். OMPயின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம். இராணுவத்தின் கையில் உள்ள எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் காவல்துறையினர் கடுமையாக முரண்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட வயோதிப தாய்மார்களை போராட்ட காலத்தில் இருந்து விலகச் சொல்லுமாறு போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களின் பிள்ளைகளை தொலைத்த உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற காணாமல் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வை கண்டித்து குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள சைவ உணவகத்தில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற குற்றத்துக்காக 9,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குடிநீர் போத்தலானது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. அதையடுத்து குறித்த உணவகத்துக்கு எதிராக யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்த மன்றம் தண்டப்பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. முன்னரும் அதிகூடிய விலைக்கு குடிநீர் விற்ற குற்றத்துக்காக மன்றினால் தண்டம் அறவிடப்பட்ட நிலையில் மீண்டும் அதே குற்றத்தை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கான மருந்துகளை ஏற்றிச் சென்ற வைத்தியசாலை வாகனம் இன்று அதிகாலை கொக்காவில் பகுதியில் பாதையை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் மருந்துகளை ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் கொக்காவில் பகுதியில் பழுதடைந்த நிலையில் பாதையை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வாகனத்தில் இருந்து மருந்துகளை பாதுகாப்புடன் இறக்கி அவற்றை மற்றொரு வாகனத்துக்கு மாற்றி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாகனத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த 2 ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார். இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,86,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. அதற்கமைய இன்றைய நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,84,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கேரட் தங்கத்தின் விலையும் இன்று 3,53,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நேற்று 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,86,000 ரூபாவாக பதிவாகிய நிலையில் இன்று ஏற்பட்ட இந்த வீழ்ச்சி தங்கத்தை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கான தடுப்பு காவலை மேலும் 90 நாட்களுக்கு நீடித்து நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டார். முன்னதாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காலத்தில் சுரேஷ் அலை உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எல்னினோவின் தாக்கம் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விடவும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரவிருக்கும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அடுத்த 6 மாதங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தரவு பகுப்பாய்வின் பொழுதே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண ஆண்டின் 30% மழை வீழ்ச்சி இந்த 2 மாதங்களில் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் பலத்த மழை பெய்து குளங்கள் நிரம்பி சில வேளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் நவம்பர் மாதங்கள் ஆகும்போது இலங்கை முழுவதும் மழை பரவலாக பெய்யக்கூடும். வெள்ளப்பெருக்கு நிச்சயம் வரும் என்று கூற முடியாது. எனினும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதேவேளை டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய காலப்பகுதியில் எல்னினோ நிலைமை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் குடாநாட்டில் ஆட்கள் இல்லாத வேளைகளில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டவை தொடர்பில் காவல்துறையினர் சாவகச்சேரியில் தகவல் வெளியிட்டுள்ளனர். மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்து பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் சாவகச்சேரி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டில் இருந்து 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டதாக சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிசிடிவி காணொலியின் உதவியுடன் சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்பொழுது யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளை புப்புரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவுனியாவில் இருந்து வருகை தந்த 3 வயது சிறுமியொருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஹைட்ரஜன் பெரோக்சைட் ரசாயனத்தை பருகியதில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 3 வயதான தினேஷ்காரம் ஹயனிகா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணை நேற்று கம்பளை மருத்துவமனையில் இடம்பெற்ற பொழுதே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வவுனியாவில் இருந்து சிறுமியின் பெற்றோர் உள்ளிட்ட குடும்பத்தினர் டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றனர். கடந்த 23ஆம் தேதி இரவு சுமார் 8 மணியளவில் சிறுமிக்கு தாகம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வீட்டின் ஜன்னல் படியில் வைக்கப்பட்ட போத்தலில் இருந்த திரவத்தை தண்ணீர் என்று நினைத்து சிறுமி பருகியதாக மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மாலை குடும்பத்தினர் வீட்டுக்கு வெளியே இருந்த நிலையில் சிறுமி வீட்டுக்குள் சென்று ஜன்னலில் வைக்கப்பட்ட ரசாயன திரவத்தை பருகியுள்ளார். திரவத்தை பருகியவுடன் சிறுமியின் வாயில் இருந்து நுரை கலந்த உமிழ்நீர் வெளியேறியதாக அவரின் தந்தை தெரிவித்தார். சிறுமியின் தந்தை மேலும் தெரிவிக்கையில் தங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை என்றும் உறவினர் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ரசாயன திரவத்தை பருகியதை அறிந்ததும் உடனடியாக பண்பிலதின மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போதிலும் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து வெள்ளவாயம் முன்றாகலி வீதியின் கிரிந்தியோயா பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் வெள்ளவாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முன்றாகலி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவர் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நுவரெலியா ஹக்கல பகுதியில் இடம்பெற்ற
பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. பேருந்து விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த காரொன்றில் பொருத்தப்பட்ட டாஷ்போர்ட் சிசிடிவி கேமராவில் இந்த விபத்து பதிவாகியுள்ளது. குறித்த விபத்து கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து நுவரெலியா நோக்கி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் நிறுத்தப்பட்ட பல வாகனங்களுடன் மோதியுள்ளது. இதன்போது வீதியோரமாக நடந்து சென்ற இரத்தினபுரியைச் சேர்ந்த ஒருவர் பேருந்தில் சிக்கி பேருந்து அவர் மீது கவிழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமுற்ற பேருந்தின் சாரதி மற்றும் பெண் ஒருவர் நுவரெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் சாரதி நேற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சாரதி என்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து கார்கள், இலகுரக மற்றும் கனரக லொரிகள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உலோகங்கள் மீதான அமெரிக்க இறக்குமதி வரியை 2027 ஜனவரி 1 முதல் 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் மேலும் தீவிரமுற்று வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் வாகனங்களை உற்பத்தி செய்தால் 0% வரியை விதிக்கப்படும் என்றும் கனடாவை இனி ஒரு மாநிலத்தைப் போல அமெரிக்கா நடத்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் மற்றும் அமைதிக்கான வழி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தானும் ஈரானும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹிசின் நக்வி தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் பயணத்தின் முடிவில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் செவ்வாய்க்கிழமை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் கவனம் செலுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிர் முனிம் மற்றும் ஈரானிய ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு குறித்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய அமைதி மற்றும் இந்த சர்ச்சைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான வழி குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.